வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி மூலமாக ஃபேமஸ் ஆன சிவாங்கி கிருஷ்ணனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 3 சீசனாகவே அவங்க கோமாளியாக வந்துட்டு அதுக்கப்புறம் அதிரடியாக 4வது சீசன் என்ன பண்ணாங்க, குக்காக வந்தாங்க. அவங்க குக்காக வந்து என்ட்ரி கொடுத்து பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் உண்மையிலேயே ஃபென்டாபுலஸாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஆச்சரியப்படுத்த மாதிரி, அதாவது குக்ஸை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற அந்த கோமாளிஸ்க்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற குக்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு செம்ம காம்படிட்டராக வந்தார். இது நம்ம சிவாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனோட, அதாவது ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு அப்படியே சிவாங்கி வந்து கம்ப்ளீட்டாக அந்த 3 சீசன்லேருந்து அப்படியே வேரி ஆகி இந்த 4வது சீசன் அவங்க குக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விதம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேல அவங்களுடைய ஜேர்னி வந்து அப்படியே அவங்களுடைய மியூசிக் பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய கோரே அதுதான். சிவாங்கி வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நிறைய டைம் வந்து குக் வித் கோமாளியில் அவங்க பாட்டு பாடியிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் சிங்கரில் தான். சூப்பர் சிங்கர் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக தான் சிவாங்கி வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஜேர்னி வந்து குக் வித் கோமாளியில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேல குக் வித் கோமாளியில் புகழ், சிவாங்கி, குரேஷி, அதுக்கப்புறமேல பாலா, இவங்களுடைய அந்த காம்பினேஷன், மணிமேகலை, இவங்களுடைய காம்பினேஷன் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆனதுனால கிட்டத்தட்ட 3-4 சீசனுக்கு மேலே வந்து செம்மையாக குக் வித் கோமாளி வந்து ஹிட் கொடுத்துருச்சு. ஆனால் பட் இதுக்கு மேலே வந்து குக் வித் கோமாளிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர டாப் குக் டூப் குக் வந்து செம்மையாக அதை விட ஹிட் கொடுத்துட்டு வருது. அதுக்கு காரணம் அதில் பண்ணுற டிஷ்ஷஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜட்ஜஸ் வந்து கொடுக்குற அந்த பாசிட்டிவ் ரிவ்யூ, ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஜட்ஜஸோட அப்ரிஷியேஷன் ஆஸ் வெல் அஸ் ஒவ்வொரு டைமும் அந்த குக்ஸ் கொண்டுட்டு வர அந்த அந்த டிஷ்ஷஸ் தான் அதுக்கு காரணமே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஆங்கராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாங்கி கிருஷ்ணன் தான். இப்போது மொதல் சீசன் வந்து வெற்றிகரமாக முடிஞ்ச நிலையில் 2வது சீசன்லேயும் அவங்க தான் ஆங்கராக கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமாக குக் வித் கோமாளியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால வெங்கடேஷ் பட்டே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியை பார்க்கும்போது எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கும் போது, இல்லை நான் ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் என்னுடைய பழைய எபிசோட்ஸ்லாம் நான் எடுத்து பார்ப்பேன். ஆனால் இப்போ வந்து குக் வித் கோமாளியோட தரமே குறைஞ்சு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு சம்வாட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வெங்கடேஷ் பஸ் வந்து அறிவுறுத்தியிருந்தாரு. அவங்க என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமெடி வந்து ரொம்ப தரக்குறைவாக, ரொம்ப டு த கோர் இருக்குது, ப்ளீஸ் அதையும் மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் குக்ஸ் கொண்டுட்டு வர டிஷ்ஷஸில் கொஞ்சம் அப்ரிஷியேஷன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து வெங்கடேஷ் பட் சொல்லியிருந்தாரு. வெங்கடேஷ் பட் சாருக்கும் தாமு சாருக்கும் ஏற்பட்ட சின்ன பிரச்சனைனால தான் அவர் வந்து டாப் குக் டூப் குக்கு வெங்கடேஷ் பட் சார் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களும் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ சிவாங்கி கிருஷ்ணனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறதுல இருந்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு ஷோவில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்தேன் அப்படிங்கிறத அடுத்த லெவலுக்கு இன்னைக்கு ஒரு இண்டிபெண்ட் கம்போசராக சிவாங்கி வந்து வந்திருக்காங்க. இதுதான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பர்சன் கூட ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபோட்டோ எடுத்து சிவாங்கி கிருஷ்ணன் ரிலீஸ் பண்ணின அந்த இமேஜ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகுது. அவர் யார் என்ன அப்படிங்கிறத பற்றின புது புது டீட்டெயில்ஸோடு தான் நாம் இந்த வீடியோவில் வந்திருக்கிறோம். இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாங்கி கிருஷ்ணன் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இமேஜை, ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இணையதளத்தையே ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே சிவாங்கி கிருஷ்ணனுக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்காங்க. அதை பற்றி அவங்களும் நிறைய இன்டர்வியூஸில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் யாராவது ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஒரு உமன் வந்து உங்ககிட்ட வந்து நான் லவ் பண்ணலை, சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக 25 வயசு வரைக்கும் யாராலையுமே சிங்கிளாக இருக்க முடியாது. ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக் ஆகி வெளியில் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் அவங்க ஸ்டேஜில் இருப்பாங்க. அது மாதிரி நான் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்கப் ஆன ஸ்டேஜில் தான் இருக்கேன். பிகாஸ் என்னுடைய லவ்வில் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எஃபோர்ட்டை வந்து போட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு லவ்வில் நான் சின்சியராக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய லவ்வில் சின்சியராக இருந்தேன். பட் ஆனால் அந்த லவ் எனக்கு சின்சியராக கிடையாது. ஒரு கட்டத்தில் அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா என்னை வந்து ஏமாற்றி
ஏமாத்திடுச்சு, எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு. அந்த வலிய என்னால தாங்க முடியல. நான் சிரிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு மேபி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எனக்கும் ஒரு லவ் இருந்திருக்கு. அந்த லவ்ல வந்து நான் அவ்ளோ சின்சியரா இருந்தேன். பட் லவ் எனக்கு சின்சியரா இல்ல. லவ் எனக்கு வந்து சீட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து நான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 மந்த்துக்கு மேல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஒர்க்ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கான்சன்ட்ரேஷன நான் குடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. மேபி அந்த பெர்சன் வந்து ஹர்ஷாவா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய ரூமர்ஸும் போயிட்டு இருந்த இந்த நிலைமையில சிவாங்கி கிருஷ்ணனோட இந்த மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டுருக்காங்க. அவருக்கு சிவாங்கி கிருஷ்ணன் க்ளோஸா இருக்க அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு பேரு முகேஷ் ரவி. அவரு வந்து ஒரு ஆக்டர் கம் மாடல். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் மாரி இருக்காங்க அப்படின்ட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவரும் இவரும் பார்க்கறதுக்கு அந்த பியர் எல்லாமே வந்து ரொம்ப சிங்க் ஆகுது. அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்காங்க. அந்த சிரிப்பு எல்லாமே அவர் மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி நெறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சிவாங்கி மற்றும் அந்த முகேஷ் ரவியோட பேர பார்க்கும்போது ரொம்பவும் அழகா சூப்பர்ப் கப்புலா இருக்காங்க. ஈவன் சிவாங்கி அஸ்வின் பேரை கம்பேர் பண்ணும்போது சிவாங்கி முகேஷ் ரவியோட பேர் வந்து எலகண்டா அவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லாருமே சிவாங்கி கிட்ட கேட்ட விஷயம் வந்து நீங்க எப்ப அஸ்வினை மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விதான் சிவாங்கியை பார்த்த உடனே கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து அதுவும் கண்டென்ட்டுக்காக தான் குக் வித் கோமாளியில பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. முகேஷ் ரவியை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மாடல். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 lakhs வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு லீடிங் மாடல். அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2 பேரும் க்ளோஸா ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம எல்லாரும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவாங்கியோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சாங் கம்போசிங்க்கு அவர் வந்து ஒரு மாடலா வந்திருக்காரு. அதனால தான் அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி நிறைய சேர்ந்திருக்கிற மாதிரி பிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சிவாங்கியோட சைடு வந்து இந்த விஷயத்த கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முகேஷ் ரவி வந்து ரொம்பவும் சாஃப்டான பர்சன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, MBA கிராஜுவேட். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கைண்டான ஒரு ஹியூமனிட்டி உள்ள பர்சன். அதில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி நடக்கிற நிறைய மாடலிங் ஷோஸில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இப்போ வந்து வர இந்த யங்கர் ஜெனரேஷன் மாடலிங்குள்ள வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நீங்க மாடலிங்க பார்ட் டைமா பண்றீங்களா, ஃபுல் டைமா பண்றீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு உள்ள வாங்க. தயவு செய்து இந்த விஷயத்துல உங்களுடைய ஒரு கிளாரிட்டியை கொடுக்க ஆசைப்படுங்க. ஏன்னா மாடலிங் பார்ட் டைமா பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாபை நீங்க ஃபுல் டைமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுலையுமே உங்களால சக்சஸ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி முகேஷ் ரவி சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து நிறைய ஆட்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல நடிக்கும் போது நிறைய அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்குமா. அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஃபீல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை யாராலையுமே உங்களை அசைச்சிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம டே பை டே உங்களுடைய சேலரி உங்களுடைய ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய உழைப்பு மட்டும்தான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஃபீல்ட்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுலயும் மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தேவையே கிடையாது. இதை பத்தி நிறைய பேர் தப்பாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு.